அது சங்கீதாவுக்கு புத்தியே கிடையாது அந்த பொண்ணு. சோனியா அகர்வால் கல்யாணம் பண்ணாங்க, டீசெண்டாக செட்டில்மெண்ட் வரை ஒதுக்கிட்டாங்க. சம்மந்தா கல்யாணம் பண்ணாங்க, செட்டில்மெண்ட் வேணாம், ஒன்றும் வேணாம், குடும்ப உறவு பிடிக்கல, ஒதுங்கி அழகாக ஒதுங்கி போனாங்க. அதே மாதிரி வந்து இது நம்ம அமலா பால் பண்ணாங்க. ஸோ நடிகைகள் எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க, நடிகர்கள் பிடிக்கலாம் ஒதுங்கி டீசெண்டாக போகணுமே தவிர, அதை ப்ரெஸ் மீடியாவில் போயிட்டு பப்ளிக் மாஸில் போயிட்டு ஒருத்தர் வளர்ந்து வர ஸ்டேஜில் ஆட்சி அமைக்கிற ஸ்டேஜில் அவனை வந்து டேமேஜ் பண்ணி, இந்த டேமேஜெலாம் அவனை ஒன்றுமே பண்ணாது. இல்லை, அவங்க மனுவில் குறிப்பிட்டிருக்கிறது ஏற்கனவே 2-3 வாட்டி சந்தித்து பேச ட்ரை பண்ணோம், விஜய் அவர் ஒத்துழைக்க மாட்டுறாரு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்களே. ஸோ அவனுக்கு வேலை இது வேலை இல்லையே. இது வந்து குடும்பத்தை வந்து குடும்பத்தில் அவன் ஏதோ குறை வச்சுருந்து குடும்பத்தில் மனைவி அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க அப்பா அம்மா இருக்காங்க, பசங்க இருக்கிறாங்க, சொந்த பசங்க இருக்காங்க, இவங்கள வச்சு இந்த மேட்ரை பேசி முடித்து சார்ட் அவுட் பண்ணி சைலண்டாக போகிறத விட்டு விஜய்கிட்ட பேசி என்ன பண்ண போகிற? விஜய் தான் உன்ட்ட எப்போ வேணாலும் ஃப்ரீடம் விட்டார். இப்போ ஜெயரவி வந்து டைவர்ஸ் ஆச்சு, டைவர்ஸ் ஆகலை, அப்ளை பண்ணாங்க. இன்னும் என்னாச்சு, 2 பேர் சேர்ந்து தான் இருக்காங்க, பிரியல அவங்க. நீ ரவி வீட்டில் தான் அந்த அம்மா இருக்காங்க, ஜெயமரி வீடு ஈஸியாக இருக்குது. அந்த வீட்டில் தான் வந்து அந்த அம்மா ஆர்த்தி அம்மா இருக்காங்க, ஆர்த்தியோட குழந்தை எல்லாமே அங்கே தான் இருக்காங்க. ரவி தான் ஒதுக்கிட்டா அப்படி வீட்டை விட்டு, ரவி வீட்டுக்கு வரதில்லை.